வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொங்கு ரீஜியனில் ஃபேமஸான ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தாங்க. அதாங்க நம்ம கொங்கு ஸ்பெஷல் உப்பு பருப்பு. இதை எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எல்லாரும் துவரம்பருப்பில் தாங்க செய்வாங்க, ஆனால் இதை பாசிப்பருப்பில் செஞ்சாதான் ஒரிஜினல் டேஸ்ட்டு வரும். இப்போ இந்த பாசிப்பருப்பை 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள், 5லேருந்து 6 டிராப்ஸ் விளக்கெண்ணெய் சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு பருப்பை ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, பருப்பு நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பை வேக வச்சிடலாம். பருப்பு வேகும்போது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி வேக வச்சுக்குங்க. இப்போ பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மற்ற எடுத்து இப்போ பருப்பை நல்லா மைய கடைஞ்சி விட்டுருங்க. தாளிப்புக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் மல்லி, இதை நல்லா கையில் தேய்ச்சி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க 4 சின்ன வெங்காயம், 4 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கடைஞ்ச பருப்பில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொங்கு ஸ்பெஷல் உப்பு பருப்பு ரெடி. இந்த உப்பு பருப்பு கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.